இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் செய்திகளின் பின்புலத்தை ஆராய்வோம். பாருங்கள். இஸ்லாமாபாத் போர்க்களமானது கனசந்தில பயங்கர செய்திங்க. இது உண்மையில ரொம்ப பெரிய செய்தி. அதாவது நவாஸ் ஷெரீப் பதவி விலக கோரி எதிர்கட்சியினர் போராட்டம் என்ற செய்தியும், போலீசாருடன் நடந்த மோதல் 8 பேர் பலி, மற்ற நகரங்களுக்கும் கலவரம் பரவுவதால் பாகிஸ்தானில் பதட்டம். ரொம்ப பயங்கரமான செய்தி இல்ல. இன்றைக்கு என்னன்னா 2-3 நாளா இந்த கதை தானே நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான், ஆமா, பிரபலமான கிரிக்கெட் வீரர். கிரிக்கெட் மட்டுமா, ஆமா, அரசியல் தலைவரும் கூட. திரைப்படத்தில பெரிய நடிகர், பிரபலமானவர், ஆள் அழகா இருப்பாரு, உயரமா இருப்பாரு, சோப்பா இருப்பாரு, மீசையெல்லாம் இருப்பாரு, அப்படி சங்குன்னு வருவாரு. அதனால ஒரு அசர்டிவ், ஒரு அறுதியிடல் தன்மை ஒருத்தருக்கு. அதனால பாய்சா மக்கள் திறந்துட்டாங்களா? வேப்பந்து வீச்சுல அவர் பவுலிங் பண்றப்ப எதிராளிகள் கலங்குவார்கள். அந்த அளவுக்கு மிக திறமையா விக்கெட் எடுப்பாரு, பவுலிங் போடுவாரு. அதான் இப்போ நடக்கு. அதே போல பவுலிங் போடுறாரு. எப்படியாவது நவாஸ் ஷெரீப் தேர்தல் முறை வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிக்கை கூறி நிரந்தரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த போராட்டத்திற்கு நவாஸ் ஷெரீப் எதிராக உள்ள யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை கட்சிகளும் இம்ரான் கான் பின்னில் நிற்கிறது. அது பெரிய பலம் அவருக்கு, இம்ரான் கானுக்கு. எப்படி இருந்தாலும் அவரு கொஞ்சம் இந்தியாவுக்கு பார்க்கணும். இந்தியாவில் பார்த்தா இதே போல தேர்தல் நடந்தது, வாஜ்பாய் வெற்றி பெற்றாரு. அந்த அரசு, பாஜக அரசு அறுதிபுறம் பெற்றது. அதாவது காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க தமிழ்நாடு பல பட மாநிலங்கள் தோற்றது. ஆனால் மோடி வெற்றியை சொல்றோம். அது மாதிரி இப்ப ராகுல் காந்தி வெற்றி பெற்றார், சோனியா காந்தி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் உள்ள முக்கியமான பெருந்தலை சொல்லப்படுகிற ஷிண்டே, வசத்குமார் நிறைய பேர் தோற்று போனாங்க. ஆனால் இதை பற்றி இங்க உள்ள காங்கிரஸ் கட்சியோ பிற கட்சிகள் இது போல ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, அமைதியா இருக்கிறார்கள். ஜனநாயகம் நடந்தது, முடிஞ்சிச்சு, அமைதியா இருக்கிறாங்க. இதே பாணி எடுக்காம இம்ரான் கான் நிச்சயமாக தேர்தல் முறையாக நடக்கணும்னு சொல்றாரு. ஐயா, உள்ளபடியே இம்ரான் கானை பற்றி கடுமையா விமர்சனம் பண்ணதாக இந்திய ஊடகங்கள், காட்சி ஊடகத்தில் உட்பட. நமக்கு கேள்வி எல்லாம் என்னன்னா, ஆயுதம் தாங்கிய படையை அவர் கொண்டு பாகிஸ்தான்ல சட்ட ஒழுங்கு கெடுத்தாரா? இல்ல. சரி, அப்ப மக்களை விட்டு காவல்துறை மேலையும் மற்றதையும் முழுக்க கல்லெறிங்க சொல்லி இவங்களை கடத்தல் பண்ணதற்கு நவாஸ் ஷெரீப் குரூப்பை செஞ்சாரா? தானா வந்தாங்க. அப்போ மக்களை திரட்டி போராட வராரு. ஒரு ஆங்கில காட்சி ஊடகத்துல 2000-3000 பேர் தான் அவர்கள் வருகிறார்கள். அவருக்கு ஒன்றும் மக்கள் செல்வாக்கெல்லாம் இல்லை. அப்படிப்பட்டவருக்கு எப்படி அங்குள்ள ராணுவம் ஆதரிக்கிறது, ISI ஆதரிக்கிறது, அதனால்தான் அப்படின்னு போட்டு பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காயமடைந்தவர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது எந்த நாட்டு அரசுமே பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையை முழுசா சொல்றதில்லை. காயப்பட்ட எண்ணிக்கை சொல்றது அது அடிப்படை பார்த்தா ஏற்கனவே 10 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கையில நிச்சயமாக நவாஸ் ஷெரீப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் ISI-னுடைய உதவி இவருக்கு இருக்கிறது. ஏன்னா இந்தியா முழுக்க பரப்புதல என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு உளவுத்துறை இருக்குது, ISI அது ரொம்ப ஆபத்தானது நமக்கு சொல்லி 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 வச்சுட்டாவ. எல்லா நாட்டு உளவுத்துறையும் ஆபத்தானதுதான். எல்லா நாட்டு உளவுத்துறையா? அந்த மக்களுக்கு பிரச்சனை, வெளிநாட்டுக்கு பிரச்சனை தான். அந்த நாட்டுக்கு பிரச்சனை, வெளிநாட்டுக்கு பிரச்சனை. என்னத்தையாவது ஊத்தி விட்டுருவாங்க, எல்லாரும் திருப்பி விட்டுருவாங்க. சரி, சதி பண்ணிடுவாங்க. அரசுல உட்காந்துட்டு உளவுத்துறை சதி பண்ணா அது சதி கிடையாது. 120B வராது. யாராவது இடையில சதி பண்ணாதான் வரும். என்ன அப்படியே நக்சலைட் தமிழரசன் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவரை 120B பாங்க. ஆனா இவங்க சதி பண்ணி பொன்புறத்தில் அவர் அங்க உள்ள வங்கியை அப்படியே கொள்ளையடித்து அதை வைத்துக் கொண்டு ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்தி கிருஷ்ணராய சாகரை உடைக்க போறாரெல்லாம் கேள்விப்பட்டோன்னே ஐயோன்ட்டு இவங்க ஆள் அனுப்பி ஊடுருவல் பண்ணி அவங்கள கொண்டு விட்டாங்க. அது சதி வராது. தமிழரசன் நக்சலைட்டாக எப்படி சொல்லலாம். ஆனா அவருடைய மரணம் பரிதாபமானது. அதாவது பொதுமக்கள், அந்த காவல்துறையில பொதுமக்கள் கூடியிருந்தாங்க, பொதுமக்கள் பலியாட்டு சொல்லி அவர் நடித்திருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். அவர் அதை செய்யவே இல்லை. அது AK-47 எடுத்து சுடாம பொதுமக்களை கொண்டு வரக்கூடாது, அப்பாவி மக்களை சும்மா இருந்தாரு இங்கேயோ. ஆனா அவர் அந்த காலத்திலேயே தமிழ் தேசியத்திற்காக ஒரு 1968ஆம் ஆண்டு ஒரு போராட்டம் நடக்கு இந்திய எதிர்ப்பு. அதுல அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய GCT-ல எலக்ட்ரிக்கல்ஸ் என்று இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த தமிழரசன் ராமசாமி கூட சேர்ந்துக்கிட்டு தனித்தமிழ்நாடுன்னு ஒரு கொடியை ஏத்துறாரு அந்த காலேஜில். அதுக்கு பிறகுதான் MLA இயக்கமா, மார்க்சியல் எண்ணி இயக்கமாம, நக்சல்பாரி இயக்கமாம அதுல சேர்ந்தாரு. சேர்ந்து வந்தவர் அதுக்கு பிறகு இந்த வர்க்க போராட்டம் அது இதெல்லாம் அவருக்கு ஒத்து வரல போல மறுபடியும் தமிழ் தேசியம் வந்ததுதான். அப்படி படை கட்டியதற்கு முயற்சி எடுத்ததுதான் இந்த வில்லங்கெல்லாம் வந்தது. அது அவருக்கு அதான நீங்க எப்படியோ தியாகம் பண்ணாரு. ஆனாலும் அந்த பாதை சர்ச்சைக்குரியதா விவாதமாகுது என்று சொன்னா, இங்க இம்ரான் கானை பொறுத்தவரை மக்களை திரட்டி தான் செய்தார்.
என்ன விஷயம் இல்லங்கம்டா, ஐயா பாகிஸ்தானுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கியான்னு இந்திய அரசுக்கு எதிராக இம்ரான்கான் கோபமாக இருக்கக்கூடிய மக்களை அணிதிரட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம தலிபன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது, அவங்க ஆயுதம் தாங்கி போராடுதாங்களே, அவங்க எல்லாம் ஆதிவாசிகள் மக்கள்னு சொல்லி போட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த மேற்கு வர்ஜிஸ்தான்ங்கிற அந்த பகுதியில் மலை சார்ந்த மக்கள், பழங்குடி மக்கள், இவர்களுடைய சப்போர்ட்ல இருக்காவளா, அவியல் எல்லாம் வந்து சேர்த்து ஆதரவு தெரிவித்துக்கிட்டு இந்த இஸ்லாமியம் வராரு. உடனடியா இந்த மாற்று அரசு, இந்திய அரசுன்னு சொன்ன அவங்க தரப்புல இருந்தேன்னு சொல்லுவாங்க, அங்க உள்ள ISI ஆதரவு, அங்குள்ள ராணுவ ஆதரவுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வெற்றி பெற்ற நவாஸ் ஷெரீஃபுக்கு ராணுவ ஆதரவு இல்லாமல், உளவுத்துறை ஆதரவு இல்லாமல், இம்ரான்கான் அந்த மக்கள் மத்தியில் இருந்து வரக்கூடிய இயக்கத்திற்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னா சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி இல்லாம நாங்க தேர்தலை சந்திக்கணுங்கிற எண்ணத்துல இந்தியாவில் ஆள்வோர் வருவாங்க. நவாஸ் ஷெரீப் கூட தான் கூட்டு. அப்படி நவாஸ் ஷெரீஃபுக்கும் இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சிக்கும் ஒரு நல்லுறவு இருப்பதனால், இவங்களுக்கு எதிராக அவங்க தருவதனால், அங்கே எதிர்ப்பு கொடுப்பதனால், இங்கே ஊடகங்கள் இப்படின்னு சொன்னா, ஆர்மி வாண்ட்ஸ் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் as violence escalates in Pakistan. 3 killed and 200 injured, ஷரீப் summons parliament என்று நாடாளுமன்றத்தை கூட்டு என்று சொல்லிவிட்டாராம். அங்கே ராணுவம் என்பது ஒரு தீர்வுக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் கூட வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, உள்ளபடியே அட்டாக் ஆன் பார்லிமெண்ட் கண்டம்டு. நாடாளுமன்றத்துக்கு உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் இவங்க எல்லாம் வந்து மாறி மாறி அடிக்காவோ, காவல்துறை இப்படி அடிக்காவோ எல்லாத்தையும் காட்டுதாங்க. அதை இந்த ஜாயிண்ட் செஷன் எக்ஸ்பெக்டட் டு அஃபர்ம் சுப்ரமசி ஆஃப் த ஹவுஸ், கூட்டு, அதாவது நம்ம மக்களவை மாநிலங்களவை கூட்டுதான் நமக்கு அதிகமாக வந்து வாக்கு கிடைக்கும், என்ன எண்ணிக்கை கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு தான் பல மசோதாக்களை சட்டமாக்கலான்னு மோடி நினைக்காருல்ல, அது மாதிரி அந்த கூட்டிட்டா அதன் மூலமா நம்பிக்கை பெற்றுடலாம் என்று நவாஸ் ஷெரீப் நினைக்கிறான். ஆனாலும் மக்களை திரட்டி போராடக்கூடிய இந்த இம்ரான்கானுடைய போராட்டத்தை எதிர்த்து எல்லோரும் கண்டித்தால், ஆர்மி மீட்ஸ் as protesters spread in park, embattled Sharif calls joint session of National Assembly, toll in violence rises to 4 என்பதாக கூடிக்கொண்டே இருக்கின்ற அந்த வன்முறையில் பரவும் கலவரம், துப்பாக்கி சூட்டி 3 பேர் பலி, இஸ்லாமாபாத்தில் இருந்து நவாஸ் ஓட்டம். நவாஸ் ஷெரீஃப நள்ளிரவுல முந்தானத்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவுல போய் பராவணத்துக்குள்ள போறதாவோ, போலீஸ் அடிக்காவோ, நள்ளிரவுல எவ்வளவு நடக்கு. நள்ளிரவுல வர்ற அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னா, இவை சொல்ற மாதிரியே சில பல ஆயிரம்னாலும் அது பெரிய தொகை தானே. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இறங்கி வராங்கல்லாச்சும் ரோட்டுக்கு. சனங்க தீர்மானிக்காங்க ஐயா, அது எந்த நாடா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், கியூபாவா இருக்கட்டும், என்ன லிபியாவா இருக்கட்டும், உச்சகட்டம் பாகிஸ்தான் அரசியல் குழப்பம், சொந்த ஊருக்கு பிரதமர் நவாஸ் தப்பி ஓட்டம், மிட்நைட் வயலன்ஸ், ராக் ஸ்பாட் as police fire at protesters. இதெல்லாம் 3 நாளா வந்துகிட்டு இருக்கு. நமக்கு விடுப்பு இல்ல, இந்த 3 நாளா இதேதான் செய்தி. ஆனா லாகூர்ல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வீடு முற்றுகை. அங்க அப்ப இது ஒரு இடத்துல தான் இருக்குது, இவங்களுக்கு ஆதரவு இல்லண்டா. இஸ்லாமாபாத்ல ஒரு பக்கம் அவர் கூட்டிட்டு போய் மறிச்சு வச்சதெல்லாம் வந்து 10 நாளா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மீறி போய் இவ்வளவு செய்தாரு. மீறி போய் செய்யும்போது 3000 பேர் 5000 பேர் வந்தாங்கண்டா, பெரிய எண்ணிக்கை தானே. 1,00,000 பேர் பல 10,000 பேர் திரண்டு வந்தா தானே மீதி வந்து நிப்பாவா. இவ்வளவு மக்கள் வந்தா கூட அங்க இருக்கிற ராணுவமோ அல்லது காவல்துறையோ பொதுமக்கள் மீது அதிக அளவில் தாக்குதல் நடத்தவில்லை. காரணம் அவர்களுக்கும் இன உணர்வு இருக்கிறது. இல்ல அவங்க சொல்லிட்டாங்களா, ஜனநாயக ரீதியா போராடுதாவ, நாங்க சுடுது கிடுது வேலையெல்லாம் செய்ய மாட்டோம், அப்பாவிச்சனம் நவாஸ் ஷெரீப் தப்புன்னு சொல்லுதாவோ, ஊழல் எக்கச்சக்கம் சொல்லுதாவோ, ஊழலுக்கு ஏதாவது சனம் வந்துட்டு அதனால நாம வந்து கைய கட்டி போட்டுட்டு சத்தியா எங்களை கைய கட்டி போட்டுட்டு தான். அப்ப இது நல்லா தானே இருக்கு. இதே போல இந்தியாவிலோ தமிழ்நாட்டில் நடந்திருந்தாக்க என்ன நடந்திருக்கும்? இங்கே உள்ள ராணுவம் காவல்துறையும் இந்த அப்பாவி மக்கள் என்ன செய்திருப்பார்கள்? யோசனைக்கு விட்டு விடணும். காஷ்மீர்ல தான் செய்தாவல, வடகிழக்குல தான் செய்தாவல. ராணுவம் இங்கிருந்து அனுப்பப்பட்டு அங்க போய் ஈழத்துலதான் செஞ்சாவல தவங்கள மேல. அதுதான் தெரிஞ்சு போச்ச என்றால், இது ராணுவ மோதல், ராணுவம் மக்கள் திரள் போராட்டம்னா வெறும் அறிக்கைகள்லயே இங்க போரு என்ன. இது திமுகவுக்கு உள்ள போறா, திமுகவுக்கு சமூகத்துக்கும் போறா, திமுகவுக்கு விழாவுக்கு எதிராக போறா. மக்கள் விழா கிள விழா என்று நினைச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு எதிராக போறா. நமக்கு விளங்கல. ஏன்னா முந்தானேத்து என்னன்னா ரோ ஓவர் ஸ்டாலின்
ஃபெஸ்ட் கிரீட்டிங்ஸ் என விநாயக சதுர்த்தி போஸ்ட் ரைசஸ் ஐப்ரோஸ் என்பதாக நேற்று என்ன இந்த சாமியல் சாலை ஆங்கிலேயத்தில் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ட்விட்டர் பேஸ்புக் அப்படின்னு எழுதுறாவளா, அதுல நிறைய பரப்புரையும் செய்தாவளா, இப்படி செஞ்சுதானே மோடி வந்தாவா, அதனால நாங்களும் செய்தோம் சொல்லுதாவளா, சொல்லி பார்த்து தேர்தலுக்கு முன்னால இப்படி எல்லாம் செஞ்சும் கூட முகநூல்கள் போட்டும் கூட திமுகவுக்கு நிறைய முகநூல் ஏற்படுத்தியும் கூட மாவட்டம் ஏற்படுத்தியும் கூட வாக்குகள் வரலையா, இங்க உள்ள தமிழா போய் நெட்டு பார்க்கலையா, நமக்கு தெரியலையா. இந்த நேரத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகனை வினைதீர்ப்பவனே விக்னேஸ்வரனே அப்படின்ட்டு அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அறிக்கையை வாழ்த்து செய்தியை கொடுத்துக்கிட்டார் ஐயா ஸ்டாலின் பேர்ல. ஐயா திமுகவுக்கு தலைமைக்கு அவர் தானே வராருங்க, அப்ப அப்படி வர்றவர் அவர் பேர்ல கொடுக்க கூடாதா என்ன? இளைஞர் அணிக்கு தலைவராக இருக்கிறவர், இளைஞர் அணியில் அத்தனை பேர் ஆன்மீகவாதியா இருக்கானே, திமுகங்கிற கட்சியில் ஆன்மீகவாதி நிறைய பேர் இருக்கானே, வீட்டு வாசல்லையே கோயில் கட்டிக்கிட்டவங்க மாவட்டமா இருக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது பொதுமக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு கொடுக்க கூடாதா? முஸ்லிம்களுக்கான பண்டிகை வரும்பொழுது அதுக்கும் திமுக வாழ்த்து கொடுக்கு, கிறிஸ்தவருக்கு வாழ்த்து கொடுக்கும் பொழுது பண்டிகை வரும்போது கொடுக்கு, அது வேற வேற கொடுத்தாங்க என்றால் இதுவரை கொடுத்தாங்களா திமுக? எல்லாம் நியாயமா என்று போய் இந்த ஏட்டுக்காரக போய் கேட்க டி.கே. இளங்கோவன்ட்ட இல்லீங்கோ அது ஸ்டாலின் கொடுக்கலீங்கோ. ஸ்டாலின் தான் ஏன் கொடுத்திருக்காரு? இல்லீங்கோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் சில பேரை வச்சிருக்காருங்கோ, அவைய தாங்க கவனிக்கணும் இந்த இணையத்தெல்லாம், அவைய கொடுத்துட்டாங்க. எல்லா தரப்பு வாக்கு வங்கியும் ஒன்றாக்கி மீண்டும் திமுகவுக்கு புகழ் சேர்க்கும் வரையிலும் வலு சேர்க்கும் வரையிலும் ஸ்டாலின் நடந்துட்டாரான்னு தெரியல. எது எப்படி இருந்தா அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அந்த சிலைகளை கொண்டு போய் கடற்கரை கரைக்கிறத பார்த்தா பகுத்தறிவது நமக்கே சங்கடமா இருக்கு. இப்படி போய் சாமியை கரைக்கிறாங்க. சேலத்தில் நடந்த நிகழ்வு பார்த்தா இளம் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பல பேர் போய் இந்த சிலையை கரைக்க போறப்ப அந்த குளத்துல விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க. மிக சோகமான செய்தியா இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல ஸ்டாலின் டிட் நாட் கன்சென்ட் டு எஃப்டி போஸ்ட் ஆன் விநாயகர் சதுர்த்தி. முகநூலில் வந்த ஸ்டாலின் பெயரிலான வாழ்த்து ஸ்டாலின் கொடுக்கவில்லை. திமுக விளக்கம். விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்டாலின் வாழ்த்தினாரா? திமுகவில் சர்ச்சை, உடன் வெளியானது விளக்கம் என்பதாக மு.க. ஸ்டாலின் முன் அனுமதியின்றி நடைபெற்ற செயல், திமுக தலைமை கழகம் விளக்கம் என்பதாகவும் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்டாலின் வாழ்த்து கூறவில்லை திமுக. ஸ்டாலின் இணையதளத்தில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து திமுக தலைமை கழகம் விளக்கம். இந்த அளவுக்கு போட்டு விட்டாங்களே, இதுதானே திருப்பி அடிக்கும். பேசாம விட்டுருக்கலாம்ல. ஐயா அவருடைய மருமகனாவே இருக்கலாம், அவர் எல்லா வழிகாட்டலும் செய்யலாம், ஸ்டாலின் அந்த பொறுப்பு கொடுத்திருக்கலாம், ஸ்டாலினே ஆன்மீகவாதியாக இருக்கலாம், குடும்பத்தோட போகலாம். திருக்கோளையூருக்கு போனது, கும்பாபிஷேகத்துக்கு போனதுக்கெல்லாம் நமக்கு தெரியும்னு நாம வெளியே சொல்ல முடியாது. பெரியார் வளர்த்து விட்ட அந்த திராவிட இயக்கத்துல மூட நம்பிக்கை ஒழிக்கணும் பாடுபட்டு தந்தை பெரியார். அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் பொறுப்புக்கு வந்தாரு. தலைவர் கலைஞர் பொறுப்புக்கு வந்த பிறகு கூட இருக்கிற தளபதிகளை குறிப்பாக யாரா இருந்தா அவர்கள் கண்டிப்பாக சொந்த வாழ்க்கையில மதத்தை பின்பற்றோடு சொல்லவே இல்லை தலைவர் கலைஞர். ஓஹோ. ஆனா தலைவர் கலைஞருடைய நிலைப்பாடு, அண்ணாவின் நிலைப்பாடு என்பது கடவுள் மறுப்பாக இருக்கலாம். அதற்காக போட்டுக்கிட்டு அவர் வீட்டில இருந்து வெளியே வரும்போது எதுக்கு உள்ள கிருஷ்ணன் கோயில்ல கரெக்டா அந்த பூசாரி வருவாரு, உடனே இவர் துணியை துடைக்கிற மாதிரி அப்படி கும்பிடுவாரெல்லாம் நீங்க கற்பனை பண்றதெல்லாம் நம்பாதியம். நம்ம சொல்லி பண்ணோம்ல, கற்பிதான் நம்பாதியம். அதே சமயம் ஸ்டாலின் ஆன்மீகவாதியா இருக்கலாம், அழகிரி அண்ணா ஆன்மீகவாதியா நேரடியா இருக்காரு, திமுகவில் ஆன்மீகவாதியும் இருக்கலாம், பகுத்தறிவாதியும் இருக்கலாம். இது தேர்தல் கட்சி, இது வந்த உடனே அப்படித்தான் இருக்கு. இதுல போய் ஐயா முஸ்லீம் பண்டிகைக்கெல்லாம் கிறிஸ்துவ பண்டிகைக்கெல்லாம் மட்டும் வாழ்த்து கொடுக்க அது மாதிரி தானே இதுல போட்டு இருக்குதுன்னு இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஐதரலி கேட்காரு நேற்று மாட்டேன். என்ன நியாயமான கேள்விதான் என்று சொன்னா இல்லைன்னு இப்ப வலுத்து கொடுத்ததுனால விளக்கம் திருப்பி அடிச்சிருமா? ஐயா பாஜக கூட கூட்டு போகணும்னு ஸ்டாலின் முயற்சி எடுக்கலாம், அது தலைவர் கலைஞருக்கு வெறுப்பா இருக்கலாம். அல்லது ஸ்டாலின் இப்படிக்கு வாழ்த்து கொடுத்ததுனால நம்ம பகுத்தறிவு பேரொழி என்ற பெயர் போச்சே என்று ஆதங்கம் இருக்கலாம். அல்லது ஸ்டாலின் என்னடா இது எல்லாரையும் தாக்கி, கனிமொழியை தாக்கி, ராஜாவை தாக்கி, தயாநிதியை தாக்கி, ஊர் ஊரா போய் மாவட்டமா பரப்புரை செய்தாரே, கல்யாண சுந்தரம் மூலமா கடிதம் எழுத வச்சுக்கிட்டு நம்மளையே கீழே இறக்க சொல்லுதாருன்னு தலைவருக்கு கோபம் இருக்கலாம். அதற்காக மாவட்டத்திலிருந்து போறவங்க ஸ்டாலின் படத்தை பைக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வெள்ளச்சட்டையில பாருங்க வெளியே தெரியும் பாருங்க, ஐயோ கோவப்படுவார் தலைவர் சொல்லி மாற்றி பின்பக்கம் தலைவர் கலைஞர் படத்தை வச்சுக்கிட்டு போறாங்க. ஒரே படம் தான் இருக்கும், அம்மா ஜெயலலிதா படம் தான் இருக்கும். திமுக 2 படங்கள் இருக்கும், ஒரு பக்கம் கலைஞர் படம், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் படம் இருக்கும். மாற்றி ஆளை பார்க்க தொண்டர்கள் யாரை பார்த்தாலும் விரும்புவார்கள். ஒரு பக்கம் தலைவர், ஒரு பக்கம் பொருளாளர்.
இருவருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அது அப்படியா? அந்த கோஷ்டிக்கு போகும்போது அந்த கோஷ்டி, இந்த கோஷ்டிக்கு போகும்போது இந்த கோஷ்டியா? தலைவரை பார்க்கும்போது தலைவர் படம், ஸ்டாலின் படத்தை பார்த்தா அவர் கோவப்படுவாருன்னு சொல்லிக்கிறது. இது மாதிரி எல்லாம் வில்லங்கம் பண்ணலாம். தலைவர் கலைஞர் இந்த ஏன் வந்து கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாம் மதத்தையும் பாரபட்சம் பார்க்கணும்னு சொன்னா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறார். அவர் சாதி வெறியின் காரணமாக இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறினாகும் மக்கள். அதன் காரணமாகத்தான் இந்து மதத்தை வெறுக்கிறனே தவிர இவர்கள் மட்டும் பாரபட்சம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கார் தலைவர் கலைஞர். அப்படி சொன்னாலும் பெரும்பான்மையான மக்களிடம் வாக்கு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படும் ஒரு தேர்தல் கட்சியில் இது வில்லங்கமாக முடியாதா? திருப்பி அடித்து விடாதா? ஆதரவாளர்களும் எதிர்ப்பாக போக மாட்டார்களா? எல்லாரும் தான் வந்து செல்வி ஜெயலலிதா உட்பட எல்லா கட்சிக்காரங்கள தலைவர்களை ஞான தேசியனா ஜி.கே. வாசனா எல்லாரும் தானே விநாயகர் சதுர்த்தி என்ன என்று சொல்லி வாழ்த்து கொடுக்காவோ? அது மாதிரி தானே இது கூட்டத்தோடு கோவிந்தா பண்ணம்ல என்ற கேள்வியும் கேட்காத. இந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் வந்து இன்னொரு புதிய அஸ்திரத்தை எடுத்திருக்கார். அதுதான் டிஎம்கே சீஃப் ஸ்மெல்ஸ் என்ன பிளாட் இன் குரு உத்சவ். குரு உத்சவ் என்ற பெயரில் உள்ள மத்திய அரசின் அறிவிப்பு என்பது ஒரு சதி என்று சொன்னது ஏன்? அதாவது டிஎம்கே லெப்ட் ஸ்லாம் ரீநேமிங் ஆஃப் டீச்சர்ஸ் டே as குரு உத்சவ் என்ற அண்ணா சாலை ஆங்கில ஏடு போட்டால் HRD மினிஸ்ட்ரி சர்க்குலர் இஸ் ஏ கான்ஸ்பிரசி டு டிஃபீட் தமிழ்ஸ் என்பதாக இந்த மனிதவள மேம்பாட்டு துறையில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு சுற்றறிக்கை என்பது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் இந்த ஆசிரியர் தினத்தை குரு உத்சவ் குருவினுடைய விழா என்று கொண்டாடுங்கள் சொல்லி கொடுத்துட்டாகலாம். அதனால ஆசிரியர் தினத்தை குரு உற்சவம் என்று அழைப்பதா தமிழ் மொழியை வைத்த சதி. கருணாநிதி கடும் கண்டனம். நமக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, தமிழ் மொழிக்கா தலைவர் கலைஞர் பேச வந்து விட்டாரே. மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாரோ? அது எப்படி கணக்கது? தலைவர் கலைஞர் சொன்னது ஏற்கனவே சொன்னாங்க. இந்த சமஸ்கிருத வாரம்னாங்க, அதற்கும் எதிர்த்தாரு, இப்ப எதிர்க்காரு. ஆனா இதே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேராசிரியர் அன்பழகன் அவர் வந்து கல்வி அமைச்சருக்கு அந்த பேசின பேச்சுகளை பார்த்தா, அதாவது பிராமண ஆசிரியர்கள் தான் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மிக சிறப்பாக பாடம் எடுத்தான்னு சொல்லி சட்டப்பேரவையில் பதிவாயிருக்கு. ஆனா தலைவர் கலைஞர் சொன்னா குரு உற்சவம் அந்த பெயரை தான் எதிர்க்கிறார். வடமொழி எதிர்த்தையும் அந்த இந்தி எதிர்க்கிறார் தலைவர் கலைஞர். அதாவது பெரியார் சொன்ன மாதிரி பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறேன், ஆதிக்க புத்தியை பார்ப்பனர்களை எல்லாம் சொன்னார். அதனால நீங்க பேராசிரியர் சொன்னது இந்த இடத்துல வந்து அது பிரச்சனை இல்லை நீங்க. ஆனால் இந்த இந்தியோ என்ன சமஸ்கிருதமோ வந்து திணிக்கப்படும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி உணர்வை தலைவர் கலைஞர் செய்கிறார்கள் பொழுது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தமிழ் உணர்வாளர்களுக்கு இருக்கு. அதுல தமிழர் முறைகளுக்கு வேட்டு வைக்கின்ற அளவிற்கு மெல்ல மெல்ல ஆரியம் தன்னுடைய சித்து வேலைகளை தமிழகத்தில் தொடங்கிவிட்டது. இன்னைக்கு தன்னுடைய ஏட்டுல தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிற வார்த்தை இந்தியா முழுக்க பரவிடுச்சு. தலைவர் இப்பதான் சொல்றாரு, இங்க துவங்கிட்டு சொல்றாரு. ஓ அப்படியா? ஆண்டாண்டு காலமாக நாம் கடைபிடித்து வருகின்ற ஆசிரியர் தினம் என்பதை குரு உற்சவ் என மாற்றி தமிழ் மொழியை வீழ்த்திட சூழ்ச்சி வலை பின்னப்படுகிறது. தலைவர் கலைஞர் போடுறாரு தலைப்ப முன்னெச்சரிக்கை. ஓஹோ, சட்டமன்ற இது வேற எதுக்கு முன்னெச்சரிக்கை வருவோம். சட்டமன்ற முன்னாள் செயலாளர் மா செல்வராஜ் இல்ல மனவிழாவை நடத்தி வைத்து தலைவர் கலைஞர் வாழ்த்துறை அதை பயன்படுத்தி சொல்லிட்டார். நம்ம கேள்வி எல்லாம் தலைவர் கலைஞர் இப்படி சொல்வது மகிழ்ச்சியாக இருக்கும் தமிழ் மொழி உணர்வாளர்களுக்கு. ஐயா, இதே மாதிரி நடுவண் அரசில் திமுக அங்கே வைக்கும் பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய முதல் என்ன அங்கம் 2004 to 2009, 2009 to 2011 ரெண்டாவதா? இந்த ரெண்டு பாகத்திலையும் திமுக இருந்துச்சா? அப்போ என்ன ராஜீவ் காந்தி யோஜனா அப்படின்னு இந்தி மொழியில என்ன யோஜனா என்னதியா யோசனையான்னு கேட்டா திட்டம்ங்க. திட்டம்னு சொல்லேன், வெங்காயம் பிளான் சொல்லு, ஸ்கீம் சொல்ல அவங்க இந்தியில கொண்டாந்தாங்களே. சரி, சர்வசக்ஷா அபியான் அபியான் அப்படின்னா எல்லோருக்கும் கல்வி அட தமிழ்ல சொன்னா நமக்கு விளங்குங்க. இந்த RTE என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் கல்வி என்று சொல்லக்கூடிய சட்டத்தை அமலாக்குவதற்கு கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஆரம்ப கல்வியை கொடுப்பதற்காக சர்வ சிக்ஷா அபியான் என்றெல்லாம் சொன்னீங்களே, எங்களுக்கு விளங்கலையே. அப்ப தலைவர் கலைஞர் இல்லையே என்று நீங்க கேட்டக்கூடாது. மொழி உணர்வுல ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப, அதுவும் தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சரா இருக்கிறப்ப, மத்தியில் கூட்டம் வச்சிருக்கிறப்ப என்னென்ன நெருக்கடி தெரியாது அவருக்கு. நேரம் இருக்காது அப்பதெல்லாம் அவங்களுக்கு. மத்திய சென்னையில்
தன் பேரனை தேர்தலில் நிற்கும் பொழுது எதற்கு நிறுத்தினேன் தெரியுமா? அவர் அங்கே போய் இந்தி பேச முடியும் அப்படின்னு. இந்தி படிக்காதியோன்னு எங்களுக்கு சொல்லி போட்டு சொன்னியேட என்று யாவும் வரலாற்றை கேட்காதியோ? இந்தி மொழி மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற கேரளா சேர்ந்த ஓணம் பண்டிகைக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை எடுத்த தலைவர் கலைஞர். ஓஹோ, இப்படி பக்கத்து மாநிலம் மட்டும் இல்ல, அகில இந்தியாவுக்கு மரியாதை கொடுப்பது வேறு, அதே சமயத்தில் அந்த மொழி திணிப்பை எதிர்ப்பது வேறுகிறார் தலைவர் கலைஞர். ஆனா அந்த மொழிய படிக்காதேன்னு சனத்துக்கு சொல்லி போட்டு குடும்பத்துக்குள்ள படிச்சவங்களை உற்சாகப்படுத்தி மேல கொண்டு போனாரேன்னு கேட்காவ. நாளைக்கு புதுடெல்லிக்கு போறப்ப யார் மொழியை கற்றுத்தரது? இப்ப கத்து சொல்றாரு, தானே விருப்பப்பட்டு முன்னால நாங்க சொன்னது தப்புன்னு சொல்றாரா? அதை சொல்ல அவரு மொழியை திரிக்க கூடாது, தானே கத்துக்கலாம் சொல்றாரு. ஆனா இன்றைக்கும் பார்த்தா புதுடெல்லியில ஓடுகிற அரசு பேருந்துகளையும் தனியார் பேருந்துகளையும் பார்த்தா முழுக்க முழுக்க இந்தியில தான் இருக்கும் அந்த பெயர் பலகைகள். தாம்பரத்திலிருந்து பாரிஸ் முழுக்க முழுக்க இந்தியில தான் இருக்கும். தமிழ்நாட்டில் அதை போல எல்லா அரசு பேருந்துகளையும் தனியார் பேருந்துகளையும் முழுக்க முழுக்க தமிழ் எழுதி வச்சா யாராவது எங்கேயாவது போக முடியுமா? அப்ப நேரு மூலம் அதையும் சாதிக்கலையா கலைஞரே? ஆனா இந்தியா இங்க வடக்கிருந்து பீகார்ல இருந்து மற்றதுன்னு ஜார்க்கண்ட்ல இருந்து வந்து கட்டுமான தொழிலுக்கு பெரிய தொழில் நிறுவனத்துக்கு கொடுத்ததுனால அவங்க வேலை பார்த்து நம்ம ஊர் தமிழ் கட்டுமான தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை இழப்ப செஞ்சு அவங்க உட்கார்ந்துகிட்டு புதிய தலைமைச் செயலகம் தலைவர் கலைஞர் கட்டும் பொழுது இரவு போய் தினசரி பார்த்துட்டு வருவாரு அந்த விளக்குகளுக்கு மத்தியில. அதுல அவங்க கூட சேர்ந்துகிட்டு ஒரு பாட்டு பாடி ஒரு விழாவை அதனுடைய சிறப்பு விழான்னு கொண்டாடினார. அப்ப இந்தி பாட்டு பாட சொல்லி இவரு இந்தி பாட்டு பாடினார. இந்தி பாட்டை பாடினாங்க. அப்போது இந்த துறைக்கு சொந்தமாக இருந்தார் புதுப்பூண்டி ராமசுந்தரம். அவர் டான்ஸ் ஆடினார். அந்த புதிய கட்டிடப்பணி முடிஞ்ச பிறகு ஒரு மகிழ்ச்சி அதுக்கெல்லாம் ஆடினாங்க. காரணம் அந்த கட்டிடப்பணியை முழுக்க செஞ்சாருனாக்க வட இந்தியர்கள் தான். ஆனா இதே கலைஞர்கள் சந்திராபுரம் முதலமைச்சர் இந்த போர் கேட்டாரு, தமிழ்நாட்டில் ரொம்ப பக்கத்து மாநிலங்கள் உங்க பண்டிகை நாங்க கொண்டாடுறோம், நாங்க பண்டிகை நீ கொண்டாடுறியாக தமிழ்நாட்டில் எந்தெந்த மொழிக்கு எந்தெந்த பண்டிகைக்கு ஆழ்ந்தாலும் விடுமுறை கேட்டாரு சந்திராபு நாயுடு. இப்ப சந்திராபு நாயுடு இப்ப தன்னுடைய கட்சி தெலுங்கு தேசம் கட்சியை அகில இந்திய கட்சி வைத்துட்டார். சேலத்தை சேர்ந்த மாங்கனி முரசு தலைவராக்கிட்டாரு. இப்ப நாயுடு கேட்டுக்கிறாரு, தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிற தமிழ் பண்டிகைகளுக்கு நிச்சயமாக ஹைதராபாத்தில் ஆந்திராவில் விடுமுறை சொல்லுகிறார். அதுவாவது பக்கத்து மாநிலம் திராவிடம்குள்ள வந்துருங்க. 3 மொழியில் சேர்ந்து இந்திங்கிற விஷயம் மட்டும்தான் குறிப்பான பாயிண்ட். அதைத்தான் அவர் இப்ப சொல்றாரு. தூர்தர்ஷன் அதுக்கு அப்படித்தான் பேர் இருக்கு. தூர்தர்ஷன் பேர் அப்படியே மாற்றல. சரி, அதே போல இவர் போய் ஆட்சியில் 8 வருஷம் உட்கார்ந்து இருந்தும் கூட சவுகார்பேட்டையில இந்தி மொழி மக்களுடைய வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக இந்தியில சோரொட்டி ஊட்டினாங்களே. இப்ப முடிஞ்சு போன மக்களவை தேர்தல்ல திமுக அது யாருடைய வேலை? வந்தாக்க ராக்கி கட்டினா தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார் பெருந்தன்மையாக. அது வேறு, இது வேறு, மனித உறவு வேறு. ஆனா சிறுபான்மை பிரிவுக்கு முஸ்லீம் கிறிஸ்துவர்னு சொல்லி போட்டு அவங்க விழாவெல்லாம் வாழ்த்து சொல்லி அதன் மூலம் வாக்குகளை வாங்குவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய கலைஞர் திமுகவின் சிறுபான்மை பிரிவுக்கு உக்கம் சந்த தலைவரா போட்டது ஏன் தேர்தலுக்கு முன்னால? என்னதான் செஞ்சாலும் தேர்தல் வரப்ப சிறுபான்மையரோ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ முழுக்க திமுக வாக்களிச்சிருக்காங்களா? இல்லையே. ஆனா ஏக இந்தியான்னு சொல்லி போட்டு இதுவரை திமுக வரலாற்றை சொல்லாத விஷயத்த 2008ஆம் ஆண்டிலிருந்து மட்டும் சொல்ல தொடங்கினாரு. அப்பப்ப கலைஞர் 3 ஆண்டு ஆட்சியில் இருக்கும் பொழுது புள்ளியோரம் இருக்குதே என்று கேட்டா அறிவாலயத்துல அவர் தான் ஒரு 8 வருஷமாக 2007 பக்கத்துக்கு முன்னாலேயே கூட என்ன சுதந்திர கொடி திடீர்னு ஏற்ற ஆரம்பிக்கிறார்களே. இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சி யாருமே அவங்க கட்சியினுடைய அலுவலகத்தில் போய் சுதந்திர கொடி ஏற்ற மாட்டாங்களே, செஞ்சாங்களே என்பதெல்லாம் கேட்காத. இத்தனை கேள்வி கேட்டாலும் தலைவர் கலைஞர் செய்தது வேறு காரணம். ஸ்டாலின் பெயரில் இல்ல அந்த வாழ்த்து கொடுக்கப்படவில்லை என்பதாக திமுக விளக்கம் சொன்னாலும் ஸ்டாலினுடைய உணர்வுகளுக்கு அபிப்பிராயத்திற்கு அவர் மருமகனே செய்திருந்தாலும் உடன்பாட்டுக்கு எதிரான உடன்பாட்டை கலைஞர் காட்டுவது என்பது அவர் கூட உள்ள போட்டி தான். அதுதான் இல்லைங்க. அதுக்காகத்தான் இப்போ குரு உற்சவம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால அகில இந்திய ரீதி கட்சியா இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியும் திடீர்னு எதுக்காவிட இவங்களுக்கு தமிழ் உணர்வு எப்போ வந்துச்சு? இவங்களும் அதே மாதிரி அகில இந்திய ரீதியில இந்திய பூரா ஏத்துக்கிட்டவங்க தானே என்ற கேள்வி கேட்டா ஸ்டாலின் தரப்புக்கு எதிராக கருணாநிதி இணையதளத்தில் கடும் விமர்சனம். அவங்க இணையம்னா இவங்க இணையத்தையும் வழக்கு கனிமொழிக்கு ஸ்டாலின் கொடுக்கும் நெருக்கடி என்று சொல்லி போட்டு நேற்றெல்லாம் வந்திருக்குதுன்னு சொன்ன அண்ணா சாலை தமிழ் ஏட்டுல ஒவ்வொரு ஊர்லயும் போய் விசாரிக்கும் போது சரி கனிமொழிக்கு காங்கிரஸ் ஆதரவு கேட்டதுனாலதான் நமக்கு மக்களவையில தோத்து போச்சு அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு ஸ்டாலினை கேள்வி கேட்டு வாங்கினாங்க.
நேற்றுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன் அவர்கள் போய் விஜயகாந்த் சந்திச்சிருக்கிறார். ஆமா, அரசியலும் பேசியிருக்கிறார். அது என்னவா அழகிரி அணியாச்ச அணி சார்பா போனாரா என்ன தன்னுடைய தனி சார்பா போனாரா நமக்கு தெரியல. என்று சொன்னால் மம்தாஸ் லெப்ட் ஆங்கிள் இன்வைஸ் பிரிக் பேக் என்பதாக வங்காளத்தில் இருந்து இதே மாதிரி ஒரு அரசியல் வில்லங்கம் என்று வந்துச்சுன்னு சொன்ன கம்யூனிசம் இஸ் எ பிக்கர் த்ரெட் தேன் மார்க்சிசம் டிஎம்சி எம்பி வந்துருச்சா. மம்தாவுடைய மக்களவை உறுப்பினர் உட்பட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது பாஜக தான் ஆபத்தையா, அது மதவாதம் ஐயா, இடதுசாரி மார்க்சிஸ்ட் பரவாயில்லையா, பவிகளா மாத்தி மாத்தி பேசறீங்கள எங்களுக்கு விளங்க மாட்டேங்க அப்படின்ட்டு கேட்க வேண்டியிருக்கு மக்கள். அங்க என்னன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து போடுவதற்கு சரியான தகுதி உள்ளதா இருக்கு என்று சாணம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் காட்சி ஊடகத்தை காட்டுறாவ பிர்பூம் மாவட்டத்திலும் 24 பர்கானா மாவட்டத்திலும் ஏற்கனவே நக்சல்வாதிகளுடைய செல்வாக்கு மிகுந்த பகுதிகளாக இருந்த மாவட்டங்களில் அப்ப இப்பொழுதும் கூட மாவோயிஸ்டுகள் செயல்படும் மாவட்டங்களில் மார்க்சிஸ்ட் கட்சியுடன் மோதல் வரும்பொழுது மார்க்சிஸ்ட் கட்சி முதலாளி டாடா முதலாளிக்கு ஆதரவாக சிங்கூர்ல நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அதை எதிர்த்த போராட்டத்தை மாவோயிஸ்டுகள் ஆதரிக்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரசும் ஆதரிச்சு அந்த வாக்குகள்லாம் அள்ளிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? அப்போ மாவோயிஸ்டுக்கு ஆதரவு திரிணாமுல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சி முத்திர குத்திச்சா? அதற்கு பிறகு மார்க்சிஸ்டா திரிணாமுலான்னு மோதிக்கிட்டு இருந்தாங்களா? அப்ப மார்க்சிஸ்ட் கீழே விழுந்துச்சா? உள்ளாட்சி தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் 2009 ஒரு பெண்மணி ஒரு ஆண்மணி எல்லாரும் இப்ப பாஜகவுக்கு தாவுதாகலாம். என்னன்னு கேட்டா மார்க்சிஸ்ட் கட்சியால தாக்கு பிடிக்க முடியல திரிணாமுல் காங்கிரஸ் அராஜகத்தை, அதனால நாங்க பாஜகவுக்கு போனா தான் தாக்கு பிடிக்க முடியும் போல இருக்கு, எதிர்த்து போராட முடியும் என்று பாஜகவுக்கு சேர்ந்ததாக ஆயிரக்கணக்கான பேரா மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு. இது நமக்கு யாவத்துக்கு வருதெல்லாம் நெருக்கடி காலத்தில் இந்திரா காந்தியை எதிர்த்து மட்டுமே பரப்புரை செய்து ஒரு கருத்தியல் ரீதியாக தன்னுடைய தொண்டர்களை வளர்க்காததுனால திருச்சூர் போன்ற கேரளாவினுடைய கோட்டையான மார்க்சிஸ்ட் இடங்கள்ல மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் வீட்டு பிள்ளைங்களை இந்திரா காந்தியை அதிகமாக எதிர்ப்பது நெருக்கடி நேரத்தில் தலைமறைவா இருந்த ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் வைத்தாங்க. அப்ப அங்குள்ள ஆர்எஸ்எஸ் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஒருத்தர் டும்கு 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 வெட்டிக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு மோதல் வந்துச்சு. அதனால நாம ஒரு கருத்தியல் ரீதியா இடதுசாரி ஆட்களை வளர்க்காம தேர்தல் கட்சியா மாறி போய் தேர்தல் சொல்லி அரசியல் ரீதியாக மட்டுமே சில பேரை பிம்பம் மாதிரி காட்டினா, நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் காட்டினா அவன் பாஜகவுக்கு போவேன், அதுதான் எதிரின்னு சொன்னான். பாஜகவை காட்டினா அவன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவேன். இது மாதிரி உள்ள குறைவுதான் அங்கிருந்து வருதுன்னா நாங்க ஒன்னும் சேர மாட்டோம், மம்தா கூட சேர மாட்டோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி பதில் சொல்லிட்டாங்களாமே. நடுவண் அரசியல் ஆட்சியில் உள்ளவர்களுடைய செல்வாக்கு என்பது மேற்கு வங்கத்துக்குள்ள அப்படி இருந்துச்சுன்னா அந்த அம்மா ஆட்சியில, இங்க தமிழ்நாட்டில் இங்கேயும் அதே மாதிரி இந்த ஆட்சியில எப்படி செல்வாக்குன்னு பார்க்கணும் இல்ல. ரவிசங்கர் பிரசாத் வந்தார் அன்னைக்கு, என்ன பிரமாதமா ஜன் தன் சொல்லி போட்டு என்னமோ பல லட்சம் பேரை 11 லட்சம் பேரை தமிழ்நாட்டில் சேர்க்க போறோம் வங்கி கணக்குல சொன்னாவோ சேர்த்துட்டாங்க. சரி, ஆனா ரவிசங்கர் லவுட்ஸ் தமிழ்நாடு ஃபார் பைனான்சியல் இன்க்ளூஷன் என்பதாக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா லான்ச் தமிழ்நாடு, அதுவும் யோஜனா தலைவர் கலைஞர் இருக்கல. என்ன இப்படி தமிழ்நாட்டை புகழ்ந்தும் பேசினாராம். என்ன பேசி போட்டு அதற்கு பிறகு மினிஸ்டர் டாக்ஸ் அப் எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் என்பதாக என்ன ஒரு பக்கம் வந்தால் பிரசாத் மீட்ஸ் ஜெயா பான்ஸ் ஓவர் ஸ்கீம்ஸ் என்று ரவிசங்கர் பிரசாத் என்ற சட்ட அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சந்திச்சது படம் போட்டிருந்தாவும் முந்தானத்தை. அப்படி போடும் பொழுது ஜெயலலிதா ரெஸ்பாண்டட் வெரி ஃபேவரபிளி டு த சஜஷன், நாங்கள் எங்களுடைய நடுவண் அரசினுடைய திட்டங்களை சொன்னோம், அவர் அதை கேட்டுக்கொண்டார் என்றெல்லாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களே தொலைச்சு கேட்டுருவேன் என்று நினைச்சாரான் தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, இந்த அம்மா வரும்பொழுதெல்லாம் டெல்லியில எங்களை பாப்பாவோ, நாங்க வரும்பொழுதெல்லாம் நல்ல உறவுக்காக பார்க்கணும்ல மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொன்னாரு. இந்த எதுக்குயா இதை சொல்லணும் என்ற கேள்வி வருதா? அதுலதான் தலைவர் கலைஞர் அன்றைக்கு தன்னுடைய ஏட்டில் அடுத்த நாளே ரொம்ப தெளிவா என்ன சொல்லுதாரு, வெள்ளிக்கிழமை ஏட்டில் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நாளில் ஜெயலலிதாவுடன் சந்திப்பு, மோடி தலைமையில் பணியாற்றுகிற சட்ட அமைச்சர் மத்திய அரசுக்கு எந்த இழுக்கும் ஏற்படாமல் நடந்து கொள்வார் என்று நம்புகிறேன். தலைவர் கலைஞர் பேட்டி இப்படி ஒண்ணு போட்டார, மறைமுகமாக எப்படி சொல்லணும் அப்படி சொல்லுங்க தலைவர் கலைஞர். சரி, அது புரிய வேண்டியவருக்கு புரிந்தால் சரிதான். ஆனா இரண்டாம் பக்கத்திலேயே ஜெயலலிதாவின் முன்னாள் வழக்கறிஞர் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஜெயலலிதாவுடன் சந்திப்பு,
என்ன பல்வேறு விவகாரங்கள் குறித்து 1 மணி நேரம் பேசிதான் அமைச்சர் பேட்டி, இப்படி எடுத்து போட்டாரு கலைஞர். என்னன்னா முன்னாள் வழக்கறிஞராகவும் இவர் இருந்தார் உச்ச நீதிமன்றத்தில் என்ற விஷயத்தையும் கொண்டாந்துருக்காருன்னு வைங்க. இதை இவர் இப்படி செஞ்சா என்ன, இன்னொரு பக்கத்துல டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் ஜெயலலிதா வற்புறுத்தல். அப்போ தமிழக முதல்வர் ஏதோ அவங்களுக்கு ஆதரவா போயிட்டாங்க, ரவிசங்கர் பிரசாத் வந்து பேசிட்டு போனதுனாலையும் அவங்களுக்கு ஆதரவா அவை செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவு சொல்லி போட்டு சொல்றாரா? அப்படியானா டீசல் விலையை 50 பைசா ஏற்றிருக்காவோ, பெட்ரோல் விலைய குறைச்சிருக்காங்க, 1.6 ரூபாய் குறைச்சிருக்காவோ. அப்படி இருந்தேன் நீங்க தப்பு பண்ணியனா அது மக்களுக்கு விரோதமா இருந்தா நான் எதிர்ப்பேன் கேட்பேன். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் அவர்களே தீர்மானிக்கும் அளவுக்கு விலை உயர்வை கொடுத்ததுதான் தவறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தீர்மானிக்காமல் எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிப்பதா, அதை நாங்கள் ஏற்பதா, அதை மக்கள் கேட்பதா, அதனால் துன்பப்படுவதா என்பது போல இருக்கு. தலைவர் கலைஞர் வந்து அந்த கர்நாடக நீதிமன்றத்தில் நீதியரசர் மைக்கேல் டெக்னுக்கா சொன்ன பிறகு, தீர்ப்பு தேதி அறிவித்த பிறகு கொஞ்சம் நல்ல யோசனை இருக்கிறார் தலைவர் கலைஞர். அந்த தேதிக்கு தீர்ப்பு வரப்ப நாட்டு மக்களை எதிர்பார்க்க தீர்ப்பு விரும்ப தலைவர் விரும்புற. ஆனா தலைவர் கலைஞர் ஒன்றை மறந்து விட்டார். இத்தனை வருடமாக இந்த வழக்கை வந்து நியாயமான போக்கில் போக சொல்லி வாய்தா வாங்கிய நிச்சயமாக அந்த தேதிக்கு தீர்ப்பு வைப்பாங்களா? அது மட்டும் இல்ல, தீர்ப்பும் கூட வரலாம். ஆனா எப்படி வரும்னு கலைஞருக்கு ஆதரவான வாரங்கிற முறையேட்டிலேயே எழுதி போட்டாங்க. விஷயம் என்னன்னா, யாரோ ஒரு குடும்பத்தை அவங்க வீட்டுல இருந்தாங்க சேர்த்து நீங்க வந்து இப்படி கூட்டு சதின்னு போட்டா அது தப்புன்னு சொல்லிவிட்டு உடச்சு விட்டுருவா போல தெரியுது, நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட எப்படியாவது நம்ம நினைக்கிற மாதிரி வராதா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆசை இருக்காதா கலைஞருக்கு? அதே மாதிரி வெளியூருக்கு நான் பாராட்டு விழாவுக்காக போறேன்னு சொல்ற நிழல் மனிதனுக்கு ஆசை இருக்காதா? இவங்களுக்கு தான் ஆசை. என்ன சொன்னால் அதற்கு எதிராக ஒரு மாபெரும் கட்சியான அதிமுக பொதுச்செயலாளர் 7வது முறையாக ஜெயலலிதா ஒருமனதாக தீர்வு, தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம்ட்டு ஏற்கனவே முந்தானேத்தே தினத்தந்தியில முதல் செய்தியா வந்துருச்சு. ஒரு வகையில பாராட்டுவோம். ஆங்கில பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட கட்சிகள்ல தொடர்ந்து யாரோ தலைவர் போயிச்சாருன்னா அதை எதிர்த்து நிற்பது கூட ஜனநாயக ரீதியில யாரும் நீயும் பிள்ளை குற்றச்சாட்டு இருக்கிறாங்க ஆங்கில பத்திரிகை. ஆமா, எதிர்த்து நிக்கிறதுக்கு 2 கட்சியிலையும் அப்படித்தானே. அதாவது ஸ்டாலின் கூட பிரச்சனை வரும்பொழுது திருச்சியில மாநாட்டில் அப்படியே கோபமா வந்தாராம். பொட்டி வைப்போமே அப்படின்னாராம். தொண்டர்கள் சொல்லுதாங்க, என்ன பாத்துருவோம் தலைவருக்கு எது போட்டி வரட்டும் வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அதனால அங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான், எங்கேயும் அப்படித்தாங்கிற மாதிரி. என்ன அங்க என்ன கேப்டன் இப்படி, என்ன இன்னொரு பக்கத்துல வந்து சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய கட்சிகளுமே இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டுருவாங்க. மத்தியில வாஜ்பாய் வந்து மோடி போன்ற படத்தில் உருவாகிறவர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள் எந்த கட்சியுமே 2ஆம் இடத்துக்கு வாய்ப்பை தருவதில்லை. கொடுக்கிற ஒரே தலைவர் மருத்துவர் ராமதாஸ், யாருன்னா அவர் மகன் அன்புமணிக்கு. ஆனால் இன்றைய தினத்தந்தியிலேயே கைவினை கலைஞர்களுக்கு விருது ஜெயலலிதா வழங்கினார் என்பதாக வந்ததுல சிறந்த கலைஞருக்கு பூம்புகார் வாழும் பொக்கிஷம் விருதுகள்னா என்ன கலைஞருக்கு கொடுக்கிற பேர் மாதிரி இருக்கு பூம்புகார் எல்லாம். இந்த புகைப்படத்தை பாக்குறப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த படத்தில் இருக்கிறதுனா, அதாவது கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி சீலாராணி சுந்தர் IAS, அதாவது உள்துறை செயலாளர்னு சொல்லி பல்வேறு பொறுப்புகள்ல அதனுடைய செயலாற்றியவர் அன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓய்வு பெற்ற அன்றைக்கு வந்து முதலமைச்சர் பார்த்து நல்ல செய்தி கொடுத்துருக்காரு. அந்த துறை, அந்த காதிகாட் துறை வந்து முன்னோக்கி சொல்வதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறார் சீலாராணி சுந்தர். இந்த படத்தின் மூலியமாக கதர் கிராமத்துறை வாரியம் வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி துறையாக மாறப்போவதற்கு எடுத்துக்காட்டா இருக்குது. அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி வந்து இட்ஸ் டைம் ஃபார் பிக் டீல் டோக்கியோ சம்மிட் என்று ஜப்பானுக்கு போயிட்டாரு நம்ம மோடி. அதுல போய் ஒரு பிரமாதமா ஒப்பந்தங்கள் போடுறோம்னு சொல்லி போட்டு அப்படியே புத்த பிக்கு கூட்டிட்டு போறாருங்க. அங்க உள்ள புத்த பிக்கு வந்து கொஞ்சம் எதிராக இருக்க மாட்டாங்க போல இருக்கு. உற்சாகம், ஜப்பான் பிரதமர் நரேந்திர மோடி புத்த மத கோயில்களில் வழிபாடு என்று அண்ணாசாலை தமிழேடு போட பாதுகாப்பு அணுசக்தி துறைகளில் இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பு, மோடி அபே என்று பேச்சு. அபே தான் அங்குள்ள அதிபரா ஜப்பான் அதிபர். பிரதமர் மந்திரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறாரு. வழக்கமாக தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே தலைநகர் செல்வார்கள், அங்க போய் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா மோடி மாறுபட்டு பழைய நகரத்துக்கு போயிருக்காரு. ஓஹோ, அத புராதன நகரமான ஜப்பானுக்கு போயிருக்கிறாரு. அங்கே போறப்ப அங்கே உள்ள பிரதமர் அபே அவர்கள் வந்து அந்த வழக்கமான மரபை மீறி சந்திச்சிருக்கிறாரு. மோடி வரவேற்றிருக்கிறார், வாழ்த்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு கோயிலுக்கு போயிருக்காங்க. அதாவது அங்கே உள்ள கோயில்கள் போலவே வாரணாசியை மாற்றுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு மோடி. புத்த கோயிலில் பிரார்த்தனை செய்தார் ஜப்பான் பிரதமருடன் மோடி இன்று முக்கிய பேச்சுவார்த்தை என்றும், வாரணாசி கெட்ஸ் கியோட்டோ டிப்ஸ் ஃபார் ஸ்மார்ட் சிட்டி
என்று நீங்கள் சொன்னதை பழமையான புத்த மத கோயில்களில் மோடி பிரார்த்தனை ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவுடன் சென்றார் என்றும், மோடியின் டோக்கியோ ஃபார் சம்மிட் என்றும், வாரணாசி தூய்மையாக்க திட்டம் இந்தியா ஜப்பான் ஒப்பந்தம் என்றும் அவர் சொன்னார்னா, உள்ளபடியே அதுல இந்தியா ஜப்பான் should jointly work on heritage cities, நீங்க சொன்ன பழமை பாரம்பரியமிக்க நகரங்களை அப்படியே தக்க வைப்பதற்கும் வளர்ப்பதற்கும் நாம் கூட்டா செயல்படுவோம். I have learned how Kyoto is dealing with civic issues. மக்களுக்கு கியோட்டோ நகரத்துல உள்ள சுவரட்டியே இல்லையாங்க, சுவரெல்லாம் சுத்தமா இருக்காங்க, நோ போஸ்டர் சிட்டிங்கிறாங்க. அதே மாதிரி அங்க குப்பையெல்லாம் மாணவர்கள் இறங்கி எடுத்து போடுதாங்களாம். அதனால மோடி அபே பாய் பாய் அப்படின்னு இந்த சீனாவில் சொல்லுவாங்களே, என்ன சீனா இந்தியா பாய் பாய் நேரு போகும்போது அந்த மாதிரி சொல்லி போட்டாங்களாம். இந்த ஜப்பான் போறப்ப அந்த போறப்ப ஒரு புகைப்படம் அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம செய்தித்துறையில இருந்து. அந்த விமானத்துல இருந்து மோடி அவர் இறங்குறாரு, பார்த்தா கோட்டு ஷூட்டு ஷூ போட்டுட்டு மிக அற்புதமா இறங்குறாரு. எப்படி உழவு சுட்டு வாலிபல்ல தலைவர் எம்ஜிஆர் இருப்பார் அதே போல கோட் ஷூட்டும் நிதானமா இறங்குறாரு. இந்த படத்தை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள பாஜக மட்டும் இல்ல, எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சி. ஏன்னா அடிப்படையில் ஏற்கனவே சொல்லுகிறார், மோடி சொல்லுகிறார், ஒரு டீ கடை தொழிலாளியாக வாழ்க்கை துவக்கிய மோடி ஜப்பானுக்கு போறப்ப அவர் செய்த உடையும் அந்த சாகசங்கள் பார்த்தா எல்லாரையும் பிரமிக்க வைக்குது. ஆமா ஆமா, அப்படி பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் என்ன அங்கிருந்து இங்கிருந்து வரக்கூடிய செய்திகள்ல ஆதித்யான்ஸ் இந்த சுவரொட்டிகள் எல்லாம் இல்லாத நகரமா வாரணாசி, அதே மாதிரி தான் வாரணாசி பிரதிநிதியா வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி உத்தரப்பிரதேசத்துல போய் வாரணாசியில போய் வெற்றி பெற்று உத்தரப்பிரதேச வாரணாசி என்னுடைய பிரதிநிதியாக இந்தியாவினுடைய பிரதமர் இந்தியா பிரதிநிதி என்பதை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது தக்க வைக்கிற நோக்கத்தில் வாக்கு வங்கிய குஜராத்காரரு சொல்லுதாருன்னா அங்க சுத்தமா இருக்கு சுவரொட்டி இல்லாத ஒரு நகரம்னா, இங்கேயும் ஒருத்தர் சுவரொட்டியை கிளிக்காருன்னு சொல்லி திமுகவினுடைய தொலைக்காட்சியில் மறுபடியும் காட்டுறாங்களே. ராமசாமி சமூக ஆர்வலர் இல்ல, சமூக ஆர்வலர் என்ற பெயரில் அவரை தூக்கி பிடிக்கிறார்களே தவிர 20 ஆண்டுகள் 22 ஆண்டுகளாக யாராவது ஏதாவது அவங்க நலனுக்கு கொடுக்க வாங்கிக்கிட்டு ஒரு பிஐஎல் போட என்பதாக வரலாறு சொல்லுதுன்னு வைங்க. அந்த வயசுலையும் போய் அந்த போஸ்டரை அவர் கிழிக்கிற வேகத்தை பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம கேட்பதெல்லாம் சட்ட ரீதியாக காவல்துறை செய்ய வேண்டிய பணியை அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணியை ஒரு தனிநபர் செய்வார்னா, யாரு சுவரட்டி யாரு கிழிக்கலாம்னா நாம எல்லாரும் போய் கிழிச்சா நம்ம மேல வழக்கு போடுவான்ல. இதை கேட்டு அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, திருட்டு விசிடிக்காக வேண்டி திரைப்பட நடிகர்கள் பல பேர் கூட போய் கிழிக்கிறாங்க. ஒவ்வொரு கடையா போய் விசிடியை கேட்டு அங்கே தகராறு செய்வது அடிப்படை செய்யறாங்களே, அதுவும் நியாயமா கேட்பாங்க. தாக்கி ராமசாமி தரப்பு அதுவும் நியாயம் இல்லதான். காவல்துறை மூலம் தான் செய்யணும், சட்ட ஒழுங்க கையில் எடுக்கக்கூடாது. திரைப்பட துறையா இருந்தா என்ன, விளம்பரமா நான் ஊடகங்கள்ல வரணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் அதன் மூலம் ஆர்வலர்னு சொல்லிக்கிட்டு வந்தா என்ன? உள்ளபடியே நீதிமன்றத்திற்கு வழக்கு போட்டால் நீதிமன்றம் அதை உத்தரவு கொடுத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டுமே தவிர யார் சுவரட்டி யாரு போய் தருட்டன்னு கிழிப்பாரா? அதுல எதிர்கட்சி ஊடகத்தில் போடுவாங்களா என்ன? பொட்டு பொட்டுன்னு 4 பேர் போட்டுட்டாங்கன்னு வைங்க, சட்டம் கெட்டு போயிடும். மீண்டும் குற்றச்சாட்டு. மோடியுடைய இந்த ஜப்பான் பயணத்துல மிக முக்கியமான ஆளுங்கட்சிக்காரங்க அடக்கி வாசிக்கிறதுனால இந்த ஆளு துள்ளுதாரு. அதனாலதான் ஏர்போர்ட் மூர்த்தி வர அந்த மாநிலத்திலிருந்து வந்த அந்த ஆளுன்னு சொல்லி அம்பேத்கர் சிலையை எப்படி அது பேனு சொருட்டி விட்டாரா? இந்த வில்லங்க வந்து ஜப்பான் போனப்ப மிக சிறப்பான செய்தி. தனி மாநிலத்தை போயிருக்கார் மோடி அவர்கள். போனப்ப தனியா போல இதான் சொல்லிருக்காரு. பாஜகவுடைய காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா சொல்லிருக்காருன்னா, மன்மோகன் சிங் பிரதமர் அமைச்சர் இருந்த பிறகு வெளிநாட்டுக்கு போறப்பெல்லாம் பத்திரிகையாலே அழைத்து செல்வார். ஆனால் மாறாக இந்த மோடி என்ன செய்யறாரா, தொழிலதிபர்களை குறிப்பாக கடந்த தேர்தலின் போது அதுக்கு முன்னரும் விமான பயணத்திற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தான்னு சொல்லி அந்த முன்னாள் பிரதம அமைச்சர் கேட்டா புதுடெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டினவரோ அவரெல்லாம் கூட்டு போயிருக்கான்னு சொல்லிருக்கிறாரு உமர் அப்துல்லா. அது ஒரு பக்கம். உமர் அப்துல்லா சில விஷயம் நல்லதான். இந்துத்துவா ஹாட் கண்டினியூ டு டார்கெட் முஸ்லிம்ஸ் என்று யோகி அத்யானந்த் என்ற பாஜக எம்பி சொன்னத பெரியதொரு பிரச்சனை ஆய்போச்சுன்னு சொல்லுதுனால, அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த பாஜக எம்பியான மக்களவை உறுப்பினர் யோகி அத்யானந்த் என்பவர் அத்யானந்த் ரிமார்க்ஸ் ஆன் மைனாரிட்டிஸ் டிரா பிளாக் என்ன சொல்லி போட்டாருன்னா, ஐயா இந்த முஸ்லீம்கள் 10 விழுக்காடு 20 விழுக்காடு இருக்கிற கிராமப்புறங்கள்ல சண்டை வருதியா, அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு சண்டை வருதியா, அவங்க 20 to 35 விழுக்காடு இருந்தா அதுக்கு மேல இருந்தாங்க முஸ்லீம் அல்லாத அந்த கிராமத்தில் இருக்க முடியலையா
என்றெல்லாம் பிரச்சனையை உருவாக்கிட்டாரு புள்ளி விவரமா. இந்த எம்பி வந்து பாஜக எம்பி கருத்துக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் முதல்ல. ஆமா, ஆனா எதிர்கட்சிகள் மாயாவதி ஒரு பக்கம், அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ்ல இருந்து முஸ்லீம்களா பார்த்து ரஷீத் ஆல்வியும் சல்மான் குர்ஷித்தையும் சொல்ல சொல்லியிருக்காவோ, ஏன் ராகுல் காந்தி சொல்லக்கூடாதா என்பதெல்லாம் கேட்டா பாஜகவினுடைய அவர் நக்வி என்ன சொல்லிட்டாரு, சமாஜ்வாதி ஆட்சியில தான் வில்லங்கம் எல்லாம் அவர் சொல்லிட்டாரு. இவ்வளவு வில்லங்க இருப்பதுனால என்ன நீங்க என்ன சொல்ல வாரியா அவரை பற்றி? அவர் கோரக்பூர் எம்பி ஆதித்யா மிக பிரபலமானவர். ஆந்திர திரைப்பட காட்சிகளை போல ஒரு முழுநேர அரசியல்வாதி இருப்பார். அவர் கண்டா ஊப்பியே பயப்படாத ஒரு செல்வா 6 முறை செவிச்சாராம. செவிச்சருக்கு அமைச்சர் கொடுக்கலையா? ஊப்பியில இருக்கிற மிக செல்வாக்கான எம்பிக்கள் முக்கியமானவர். அவருக்கு ஒரு பதவி கொடுத்தா பேசாம இருப்பார். அவர் பேசதான் செய்வார். அவர் பாஜக கவனிக்க வேண்டும். இதெல்லாம் பதவி கொடுக்காதனால அவர் இல்லங்க. தமிழை சேர்ந்த பத்திரிகையாளர் நேபாளத்தை கூட்டு போய் பெருமை சேர்த்தவர். அப்படி கூட்டு போற பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒரு 100க்கும் மேற்பட்ட காட்டில் வரும். ஆயிரக்கணக்கான மக்கள் திருடுவார்கள். சொல்லிட்டு போக மாட்டாரு. போகிற இடங்கள்ல அவரோட செல்வாக்கு இருக்கு. ஓஹோ, அப்படிப்பட்ட சங் பரிவாரு. சரி, ஆனா இதே மாதிரி ஒருத்தர் என்ன சொல்லிவிட்டாரு, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி உலகம் இருக்குவரை கற்பழிப்பும் இருக்கும், திரிணாமுல் எம்எல்ஏ பேச்சால் சர்ச்சை. எம்எல்ஏ இப்படி எல்லாம் ஏற்கு மேல பேசானுவோம். மம்தாங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேட்க போறாங்க, அங்க கேட்டுவிட்டாங்க ஊடகத்துல எல்லாம். என்று சொன்னால் 2 நாள் சுற்றுப்பயணமா மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் இன்று சீனா பயணம். ஜப்பானுக்கு போனாரு பிரதமர் என்றால் வணிகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீனாவுக்கு அனுப்புறாங்க. இந்தியாவில் சீனா மெகா முதலீடு, ஜனாதிபதி ஜி ஜின்பிங் விரைவில் தில்லி வருகிறார். இது இடதுசாரிகள் மட்டும் யாருமே போடாம போட்டிருக்காங்க என்று சொன்னால் இந்த மாதிரி வெளியே போவதற்குல நல்ல விஷயமும் நடக்கு. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயத்துக்கு இந்த தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு தலைவி ஷீலு அவங்க பிரேசிலுக்கு போயிருக்காங்க. ஒரு வாரமா போய் இயற்கை விவசாயத்தினுடைய கருத்து பற்றையில போய் கலந்துகிட்டு விளக்கம் சொல்லுதாவ. எப்படி சிறுதானியத்தை நாங்க உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணுதோம். இது நல்லா தானே இருக்கு. தமிழ்நாட்டில் எம்.எஸ். சோழன் மட்டும்தான் ஒரு விவசாய ஆராய்ச்சியாளரா தமிழ்நாடு அரசு பங்கு பெற்று கருதுகிறது. யார் யாரெல்லாம் விவசாயத்தை முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் தனிநபராக இருந்தாலும் அழைச்சி பேசி அவங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்பு. பெண் விவசாயிகள் சங்கமே வச்சு நாடகம் நடத்துதாவோ 10 வருஷம் மாநாடு, அவங்களை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லணும் அரசாங்கத்துக்கு. ஆனா அண்டர் ட்ரையல்ஸ் ஹூ ஹேவ் சர்வ்ட் ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் டேர்ம்ஸ் டு பி ஃப்ரீட் என்பதாக என்ன இந்த சாமியல் சாலை நாளேட்டின் முதன்மை செய்தியாக போட்டு ஹோம் மினிஸ்ட்ரி வில் ரைட் டு ஆல் ஸ்டேட் சூன் என்று உள்துறையிலிருந்து நீங்கள் விசாரணை கைதிகள் என்று ஒவ்வொரு சிறையிலும் மத்திய சிறைகளில் நிறைய பேர் வச்சிருக்கலாம். எவ்வளவு பேர் விசாரணை கைதி? 1200 பேர். எவ்வளவு விசாரணை கைதி? 800 பேர். என்னையா இது? அவங்க எல்லாம் விசாரணை எத்தனை வருஷமா இருக்காவோ? அவங்க 10 வருஷம், 7 வருஷம், 6 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம் இருக்காவோ? எதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கியா? அவங்கள பிணை கொடுக்க வேண்டியதானே? அவங்க நீதிமன்றத்துக்கு வருவாங்கல்ல என்றால் உள்துறை கடைசியில் சொல்லிருச்சு, அவங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் என்ன தண்டனையோ, நீங்க என்ன செக்ஷன் போட்டிருக்கியோ பிரிவாதுபடி அதுல பாதி அவங்க அனுபவிச்சிட்டாங்களா பாவிச்சிட்டாங்களா பிணை மாதிரி நீங்களே விடுங்கயா என்று சொல்லிட்டாங்களே. இது நல்லா தானே இருக்கு. தமிழ்நாடு சிறைத்துறையில ஏடிஜிபி இருக்கு, திரிபாதியார்கள் மௌரிய டிஐஜி இருக்காரு. இவங்க சிறைத்துறைக்கு அந்த சிறைக்கு விசிட் போகும்போது ஆய்வு செய்யும் போது அங்க இருக்கிற கைதிகளை பார்த்து பரிதாபப்படுவாங்க. அப்படி பரிதாபப்பட்டு உருவாக்கப்பட்ட காய்கறி அங்காடி, உணவு அங்காடி இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியில பெருசா பேசப்படுது. விலை குறைவா இருக்கு, மலிவா இருக்கு. காரணம் அங்கே உள்ள கைதிகள் யார் யாரும் கைதிகள் நல்லவர்கள் வெளியே இருக்கிறாங்க, குற்றவாளிகள் உள்ள இருக்காங்க. முறை மாறி பெரும்பாலான வழக்கு இல்ல கேட்பதற்கு ஆள் இல்லாம பல்வேறு கைதி இருக்கிறார்கள். அந்த கைதிகள் ஒன்று சேர்ந்து சிறப்பான உணவை சமைக்கிறார். குற்றவாளிகள் வெளியே இருக்காவோ, நல்லவங்க உள்ள இருக்காவங்க. ரஜினி படத்துல பாட்டு ஒன்று அப்படி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்காகத்தான் அவங்களை சிறைவாசிகள் சொல்றாங்க, கைதின்னு சொல்லாம. அப்போ 70 விடுதலைன்னு ஒண்ணு தமிழ்நாடு அரசே சொல்லியும் நிக்கா. இத நடுவண் அரசு, ஹோம் மினிஸ்ட்ரி என்ற உள்துறை இதை கொஞ்சம் கவனிக்குமா? இந்த மூவர் தூக்க கொஞ்சம் இறக்குறதுக்கு செய்வாங்களா? இதற்காக தன்னுயிர் நீந்தாங்களே செங்கொடி, அவங்க வெள்ளிக்கிழமை அவங்களுடைய நினைவு கூட்டத்திலே அதே மாதிரி எல்லாரும் என்ன இந்த முழக்கத்தை நினைவுபடுத்தினாங்களா? இதை நாம சொல்ல வேண்டியிருக்குன்னா கிராமங்கள்ல இருந்து தான் நல்லது வருதுங்கிறதுனால ரூரல் இந்தியா ஹஸ் மோர் டிக்ஸ் தேன் சிட்டிஸ் என்று இந்த சாமியர் சாலை நாளேட்டில் ஏற்கனவே வந்தது. சென்சஸ் 2011 பஸ் த அர்பன் மித் என்று நகர்ப்புறங்களில் தான் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் வருமானம் வரும்னு சம்பாதிப்பாவோ நிறைய இருக்கும். கிராமப்புறத்துல இல்லைன்னாவளே இல்லையா, தனிநபர் வருமானம் என்பது குடும்பத்துக்கு வருவது நகரத்துல தான் அதிகமா இருக்கு. கிராமத்துல 2 நபர் வருமானம் அதிகமா இருக்கு. ஏழை எளிய மக்கள் 2 பேரும் வேலைக்கு போறாவில்ல.
என்று பட்டியலை விட்டாவ. வேற வழி இல்ல. கிராமங்கள்ல இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசு ஒரு செய்தியை போட்டு இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி உயர்வு மிக முக்கியமான செய்தி. இது நாட்டு மக்கள் வறுமை கோட்டு 7 விழுக்காடு 50 லட்சத்துக்கு மேல பயன்படுவாங்களாமே. ஒரு பக்கம் வறுமை கோட்டு கீழே மக்களுக்கு அதிகமாயிட்டு இருக்கப்ப இந்த அரசு ஊழியருக்கு தரப்படுகிற அகவலைப்படி நியாயமா சொல்லி விவசாய மக்கள் தொடர்ந்து கோரிக்கை எழுந்துட்டு இருக்கு என்று சொன்னால் பிரைம் மினிஸ்டர் பிளட்ஜ்டு 100% சப்போர்ட் சேஸ் டிஎன்ஏ. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே போயிட்டு வந்தாங்களே, பிரதமரை சந்திச்சுட்டு மோடியை சந்திச்சுட்டு வந்தோடனே அவங்க சொல்லுதாங்களாம் 100 விழுக்காடு எங்களுக்கு ஆதரவா இருப்பார் போல தெரியுது, எங்களுக்கு பரவாயில்லையா நம்பிக்கை இருந்தா சரிதேன் என்று சொன்னால் உள்ளபடியே இங்கிருந்து போன என்ன ஒருவர் என்ன சோழவந்தாங்காரன் சொல்றவர் சுப்பிரமணிய சாமி இங்கிருந்து போய் மஹிந்தாவிட்ட போய் கை கொடுத்து போட்டு நீங்க கவலைப்படாதியோ இந்திய அரசு உங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொன்னாரா? பின்னாலேயே 24 மணி நேரத்தில் இங்கிருந்து சங் பரிவாரில் இருந்து பிஜேபிக்கு பொறுப்புக்கு வந்தவரை தலைமை அமைச்சர் அலுவலகத்தில் அனுப்பிச்சாங்களாமே. அவர் போய் சொல்லிட்டாராமே, அவங்க சொல்லுத கேட்காதியோ, அவங்களுக்கு நாங்க பாஜகவுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்திய அரசு கொள்ள கிடையாது அவர் பேசுவது சொல்லி போட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலையும் அதே மாதிரி பேசி போட்டு நீங்க மோடியை சந்திக்க வாரியலான்னு கேட்டு போட்டு அவங்களை கேட்டு உடனடியா வருவதற்கு உள்ளத ஏற்பாடு செஞ்சாக என்று சொல்லுதாங்களே. அந்த அளவுக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மோடி அரசாங்கமும் சுப்பிரமணிய சாமி சொல்லும் கருத்தில் இல்லை என்பது தெரிஞ்சு போச்சே. பேசாம ஆதித்யா மாதிரி சுப்பிரமணிய சாமிக்கும் ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்த தொலைலாம் இருக்காது. அது மாதிரி சென்னையில் நாம் தமிழர் கட்சியினர் நேற்று ஐநா மனித உரிமை குழுவுக்கு இந்தியா விசா வழங்க கோரி உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அதுல என்ன சொல்லுதாவ, நாங்க ஐநா வந்து இந்தியாவிலையும் இலங்கையிலையும் விசாவை கேட்கலையா இவங்கள்ட்ட போய் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுதாவ. இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா, சேப்பாக்கத்தில் இன்னைக்கு இடதுசாரிகள் தாப்பாண்டியனும் ஜி ராமகிருஷ்ணனும் சேர்ந்து தலைமையில உண்ணாவிரதம் இருக்காவலாம். எதுக்காகன்னு கேட்டா, நீங்க வந்து விலைவாசி உயர்வை எதிர்த்து என்றால் மத்திய அரசு தான். அதே மாதிரி வள்ளுவர் கோட்டத்தில் என்எல்சி தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஒப்பந்த தொழிலாளர் குட்டியாந்து வேல்முருகம் பட்டினி போடுறு என்பதாக போட்டு அவ்வளவு ஒப்பந்தம் எல்லாம் நீ நிரந்தரமாக்கு என்று இருக்காங்க என்ற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல செய்தி என்பதனால என்று சொன்னால் கன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஆர் எ ஒரி லங்கா என்று தென்னிலங்கையில் அங்கே துப்பாக்கிகளும் போதை மருந்துகளும் சிங்களர்கள் மத்தியில் பரவலாக பரவி சட்ட ஒழுங்கு கெட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஐயா அங்கிருந்து வரும் ஆட்சி என்று எடுத்து ஆங்கிலேயத்தில் போட்டுவிட்டார்கள் என்பதனால் நாளை மேற்பொருள் காண்பவர்களில் சந்திப்போம். நன்றி.